இந்த ஒரு 360 கேமரா மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கேமராமேன் தேவையில்லை, எடிட்டர் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரே கிளிக்ல டிஎஸ்எல்ஆர் இருக்கட்டும், மொபைல் இருக்கட்டும், அதெல்லாம் விட பெஸ்ட்டான வீடியோஸ் போட்டோஸ் எடுக்க முடியும். அதுவும் 360ல. அட போங்க ப்ரோ, இது நார்மல் ஆக்ஷன் கேமரா தானே நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு. குறிப்பா இந்தியன் தாத்தாவெல்லாம் தைவானுக்கு தேடி போயிருக்கேன். எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸான ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்றதையும் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மாடலோட நேமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, Insta360 X5 அப்படின்றது. குறிப்பாக 8Kல மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தவொடனே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டிராவல் பவுச் கொடுத்திருக்காங்க. க்ளீன் பண்றதுக்கான ஒரு கிளாத்தும் டைப் சி கேபிளுமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக் பாத்தீங்கன்னா நார்மலானது கிடையாது, இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் அப்படின்றாங்க. நமக்கான கேமராமேனே இதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை கேமரால மாட்டிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்கிறதே வந்து தெரியவே தெரியாது. கேமரா ஆட்டோமேட்டிக்காவே ஹைட் பண்ணிரும். இதனால நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸை பாத்தீங்கன்னா வேற யாரோ தான் நம்மள வந்து வீடியோ எடுத்திருக்காங்கன்ற மாதிரியே தெரியும். வேற லெவல்ல இருக்குல்ல. இதோட டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா இதுல IP68 வந்து கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க டைரக்டா அந்த மாதிரி தண்ணிக்குள்ள போய் வீடியோ எடுத்தாலும் கூட கேமராக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அண்ட் அது மட்டும் இல்லாம பேட்டரியுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளிக்ல ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க தண்ணிக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி லாக் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா லைட்டா லாக் ஆகாம இருந்தா இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிக்குது. உங்களுக்கு வேணும்னா 2-3 பேட்டரி கூட நீங்க செப்பரேட்டா வாங்கி வச்சுக்க முடியும். அடுத்து ஒரு 200 கிராம் கிட்ட தான் வெயிட் இருக்கு. கையில ஹோல்டு பண்ணாலும் பெருசா வெயிட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. அண்ட் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ரக்கட் டிசைன் கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு கீழே போட்டாலும் கூட ப்ரொடெக்ஷனா இருக்கும். அதுலயும் குறிப்பா லென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல எப்பயுமே இந்த 360ல வந்து டியூவல் லென்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ரெண்டு பக்கமே இருக்கும். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா தெரியாம கீழே விழுந்தெல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்கிறது இதுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டா இருக்கு. அதுலயும் லாஸ்ட் டைம் இருக்கக்கூடிய மைக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வின்கார்ட் மைக் வந்துட்டு ஃப்ரண்ட்லயே கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க வீடியோ எடுக்கும்போது காத்தெல்லாம் அடிச்சாலும் கூட அதை ரிமூவ் பண்ணிரும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நீங்க டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது இல்லாம ரெக்கார்ட் பண்றதுக்கும் ஆப்ஷன் குயிக்கா சேஞ்ச் பண்றதுக்குமே ஃப்ரண்ட்ல 2 பட்டன் கொடுத்திருக்காங்க. சைடுல பவர் ஆன் பண்றதுக்கு பட்டனும் குயிக்கா கஸ்டமைஸ் மோட் வந்து செட் பண்றதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஒவ்வொரு தாட்டி கையை கீழே இருக்கணும்னே தேவையில்லை. ட்விஸ்ட் டு ஷூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆன் ஆயிரும். இன்னொரு தாட்டி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆஃப் ஆயிரும். இது இருந்தது அப்படின்னா ட்ரோன் கூட தேவையில்லை. ஃபேக்கான ட்ரோன் ஷாட் மாதிரியே இந்த மாதிரிலாம் கூட உங்களால எடுத்துக்க முடியும். குயிக்கா இதுல இருக்கக்கூடிய ஷாக்கிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது 360 டிகிரி டோட்டலா எல்லா ஏரியாவும் கவர் ஆகும் அப்படின்றனால நீங்க ப்ரிவியூ பார்க்கறதே இவங்களோட ஆப் மூலியமாவே போன்லயே ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் கேமராவா இருந்தா எந்த சைடு ரெக்கார்ட் பண்ணுமோ அந்த பக்கம் திருப்பி ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இது 360 டிகிரி அப்படின்றனால நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கையில ஹோல்டு பண்ணிட்டு நடந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 360 டிகிரி எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் ரெக்கார்ட் ஆகக்கூடிய இந்த 360 டிகிரி வீடியோஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8K 30 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம HDR சப்போர்ட்டோட கொடுத்திருக்கனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரைட்னஸ் லெவலுமே சேஞ்ச் ஆகி பெட்டரான வீடியோ அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பிடிச்ச மாதிரி உங்களுக்கான வீடியோ எடுக்க போறீங்க, கேமராமேன் தேவையில்லை. எடிட்டிங் அப்படின்னு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே நினைக்க வேணாம். யார் வேணா எடிட் பண்ற மாதிரி நிறைய AI ஃபீச்சரோட கொடுத்திருக்காங்க. ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இது 360 டிகிரி கவர் ஆகிறனால ஆஃப்டர் எடிட்ல தான் உங்களால பிடிச்ச மாதிரி வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு Insta360 ஒரு ஆப்பே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு செல்ஃபி வீடியோவாக இருக்கணும், அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே வந்து ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். இல்லை ஏஐல பெட்டரா பண்ணணும் அப்படின்னாலுமே ஏஐ ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஃப்ரண்ட் பேக் எல்லாம் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரை பண்ணணும், நீங்கள் நடந்து போகும்போது தூரமாக ஒரு பில்டிங் இருக்கு அதை மட்டும் ட்ராக் பண்ணணும், இல்லை அந்த சைடில் அந்த ஃபுட் இருக்கு அதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னாலுமே டீப் ட்ராக்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அதை மட்டும் சூஸ் பண்ணி ட்ராக் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ட்ராக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணுது. இது ஜஸ்ட் மொபைலுக்கு மட்டும் இல்லை, பிசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ஆப்பே வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமா இதை விட இன்னும் அட்வான்ஸாகவே எடிட் பண்ண முடியுது. நம்ம எடுக்கிற வீடியோஸ் 360 டிகிரியில் இருக்கனால ஆஃப்டர் எடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஃப்ளாட் ஆகிக்க முடியும். அதுலேயும் உங்களுக்கு நார்மல் கேமராவில் எடுக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா டிவாப் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், நார்மல் வீடியோ மாதிரியே உங்களுக்கு ஃப்ளாட்டாக மாறிடும். ஸோ நான் எந்த மாதிரிலாம் வித்தியாசமாக எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சாம்பிள் காட்டுறேன். ரியலாகவே உங்களுக்குலாம் ஷாக்கிங்
ஷாக்கிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டின்னி பிளானட் மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இது பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. டோட்டல் வேர்ல்டுமே அப்படி சின்னதாக உருண்டியாக இருக்கிற மாதிரி க்ளவுட்ஸ் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ நான் ஒரே ஒரு தாடி தான் ஷூட் பண்ணேன். ஆனால் இருக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸுமே ஷூட் பண்ணனால என்னால் 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து வீடியோஸை வந்து உங்களுக்கு காட்ட முடியும். இது பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு 4 கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணால் மாற்றிக்க முடியும். ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது X4 லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது இந்த தாட்டி 144% வந்து லார்ஜ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. AAA சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால முன்னாடியை விட இன்னும் பல விஷயம் வந்து பெட்டராக பண்ண முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு vlog எல்லாம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வாய்ஸ் என்ஹான்சர் ஆப்ஷன்லாம் இருக்குது. இல்லை ப்ரோ நான் வயர்லெஸ் மைக் செப்பரேட்டாக அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இதை விட இன்னுமே பெட்டரான சவுண்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்தியன் 2ல இந்தியன் தாத்தா எங்கே தான் இருப்பாருன்னு பார்க்கும்போது தைவானில் இருக்கக்கூடிய தாய்பேயில் தான் இருப்பார். ஸோ அங்கே தான் நானுமே வந்து டூர் போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ பேக் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து நம்ம இந்தியன் தாத்தாவை சொல்லிடுவாங்க. ஒருவேளை தைவானில் இருந்தார் அப்படின்னா அவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே ஷூட் பண்ண சில லொக்கேஷன் நீங்களே வந்து பார்க்கலாம். இதுதான் முக்கியமான பிளேஸ். சித்தார்த்து கிட்ட வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்தியன் தாத்தாவன்னு சொல்லி பேசிட்டே வர்ற மாதிரி சீன் இருக்கும். ஸோ அங்கேயுமே போயெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் உட்காந்து தேவையில்லாமல் எடிட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இப்போ புதுசாக இன்ஸ்டா ஃப்ரேம் மோட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களோட ஃபேஸை வந்து எப்பயுமே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் எந்த பக்கம் வேணால் ரொட்டேட் பண்ணலாம் கேமராவை, பட் உங்கள் ஃபேஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வேறு ஆங்கிள் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 360 வீடியோவும் எடுக்கும். அது ஆஃப்டர் எடிட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃப்ளாட்டான வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணி செப்பரேட்டாக கொடுத்துரும். இது மூலமா உடனே கூட நீங்க சோஷியல் மீடியால எல்லாம் போஸ்ட் பண்ணிக்க முடியும். எடிட்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் ஈஸியாகவும் ஆக்குறதுக்கு ஹைலைட் அசிஸ்டன்ட்லாம் இருக்கு. அதில் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேட்டரி லைஃப்மே பெட்டராக இருக்கும். அண்ட் அதை தவிர ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட் எடிட் டெம்ப்ளேட் மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்லேயே உங்களுக்கு தேவையான ரீல்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நார்மல் நம்ம மொபைல் கேமராவில் எடுத்து பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே சிங்கிள் கிளிக்கில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லோ லைட்டில் வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே பியூர் வீடியோ அப்படின்ற ஒரு புது மோடுமே கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணி எடுக்கும்போது லோ லைட்டாக இருந்தாலும் கூட நல்லாவே வந்து இமேஜ் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் பிரைட்டான வீடியோவை எடுத்து கொடுக்குது. 360 டிகிரி வீடியோ அப்படின்றனால ஸ்டோரேஜுமே கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்குது. ஒரு சில இடத்துல சிங்கிள் லென்ஸே போதும் அப்படின்னாலுமே சிங்கிள் லென்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லென்ஸ் வேணும் அப்படின்றதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் டைம் லேப்ஸ் மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு கூட நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 2400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 0 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் கிட்டக்க டைம் எடுத்துக்குது. அதே சமயம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சர்ப்ரைஸ்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரியில் கவர் ஆனாலும் இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டினது எல்லாமே ஒரு ஃப்ளாட்டான வீடியோவாக தான் காட்டினேன். பட் இதை நீங்கள் லைவாகவே 360 வீடியோவாகவே வந்து யூடியூப்ல எல்லாம் கூட அப்லோட் பண்ண முடியும். அதுவும் எடிட் பண்ணி இவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்கை கொடுக்குறேன். கிளிக் பண்ணி எப்படி இருக்குன்ற லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு மொபைலை மட்டும் எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் லைவாக என்ன பார்த்தனோ அது அப்படியே நீங்களுமே வந்து பார்க்க முடியும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலாக இது ஒர்த்தா இல்லை அப்படின்னு கேட்கும்போது X4 கம்பேர் பண்ணும்போது எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க X5ல. குறிப்பாக ஏஐ பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது நார்மலாக எடுக்கும் போதும் சரி நம்ம ஆஃப்டர் எடிட்டுமே இந்த இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குறிப்பாக நான் ட்ரிப்பெல்லாம் போகிறேன் அப்படின்னா மொபைலில் தான் எடுப்பேன். பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது 360 டிகிரி என்னால் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியுது. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த மட்டும் ஃப்ளாட்டாக மாற்றிக்க முடியுது. ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ். அண்ட் அதை தவிர நீங்கள் ஒரு கிரியேட்டர், பிளாகர், சோலோ ட்ரிப் போகிறீங்க அப்படின்னாலாம் சோலோ ட்ராவலருக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. சோ வாட்டர் ப்ரூஃப்லயும் இருக்கனால தண்ணியில போட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான 360 ஆக்ஷன் கேமரா இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 55,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த இன்விசிபிள் ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 4,900 ரூபாய் கிட்ட வருது. சோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த 360 வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலுமே லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.